ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நவுனில் கான்க்ரீட் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பற்றி தான் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது. அது என்னது கான்க்ரீட் நவுன் அப்படின்னாக்கா, எதெல்லாம் நம்ம தொட்டு உணரக்கூடிய நவுனாக இருக்கோ அதெல்லாம் கான்க்ரீட் நவுன். வெஜிடபிள் காய்கறிகளை தொட்டு நம்மளால் உணர முடியுமா? அப்போ வெஜிடபிள் காய்கறி வந்து கான்க்ரீட் நவுன். டேபிள், சேர் இதெல்லாம் நம்ம தொட்டு உணரக்கூடிய விஷயங்கள், அதனால அதெல்லாம் கான்க்ரீட் நவுன். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எதெல்லாம் தொட்டு உணரக்கூடியதா இல்லையோ அதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். சைல்ட்ஹுட் பால்யம் அப்படிங்கிறது நம்மளால நினைச்சு தான் பார்க்க முடியும். மேத்தமெட்டிக்ஸ் அது கத்துக்க தான் முடியும், தொட முடியாது. கைண்ட்னஸ் அப்படிங்கிற குறிப்பா இத கைண்ட்னஸ் அப்படிங்கிற சொல்லு வந்து அன்புடைமை அப்படிங்கிறதும் நம்ம வச்சுக்கலாம். இல்லாட்டினாக்கா இன்னொருத்தவங்களுக்கு நம்ம இரக்கப்படக்கூடிய இரக்கம் அப்படிங்கிற சொல்லுன்னு வச்சுக்கலாம். கிளவர்னஸ் இது அறிவுடைமை. அடுத்தது யூத். இதுவும் கிட்டத்தட்ட வந்து பாலியத்த தான் வந்து குறிக்கும். ஆனா இது வந்து இளைஞர் மத்தியில இருக்கக்கூடிய அந்த பாலியத்தன்மை இருக்கு இல்லையா? அத குறிக்குது. ஹானஸ்டி. நம்ம வந்து ஹானஸ்டியா இருக்கணும் ஒருத்தர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன? நேர்மையா இருக்கிறது. இப்ப ஹானஸ்டி அப்படிங்கிறது நேர்மை. விஸ்டம். நாலெட்ஜ் வேற, விஸ்டம் வேற. நாலெட்ஜ்ங்கிறது அறிவு. விஸ்டம் அப்படிங்கிறது ஞானம். அப்ப அதுவும் என்ன? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதெல்லாம் என்ன பண்ண முடியாது? தொட்டு உணரக்கூடியது கிடையாது. இந்த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ்னாலேயோ இல்லாட்டினாக்கா வேர்ப்னாலேயோ இல்ல நவுன்னாலேயோ நம்ம அதிலேருந்து டிரைவ் ஆகி வருது, அதிலேருந்து வருது. அப்ப அட்ஜெக்டிவ்னா என்னன்னா உரிச்சொல். இத பத்திலாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். அப்போ அட்ஜெக்டிவ்ங்கிற உரிச்சொல்னா என்னன்னா ஒரு பெயர் சொல்ல வந்து குறிக்கக்கூடியத ஒரு விஷயமா இருக்கிறது தான் அட்ஜெக்டிவ். அந்த அட்ஜெக்டிவ்லேருந்து வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னன்னு பார்ப்போம். புவர் அப்படின்னா ஏழை. அப்ப அந்த ஏழை அப்படிங்கிறது வந்து ஏழ்மை அப்படின்னு ஆகணும்னா அது பாவர்ட்டி. அப்ப புவர் அப்படிங்கிறது ஒரு அட்ஜெக்டிவ், பாவர்ட்டிங்கிறது ஒரு அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அந்த அட்ஜெக்டிவ்லேருந்து வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுனா இருக்கு. டீப் ஆழமானன்னு அர்த்தம். டெப்த்னா என்ன? ஆழம். அப்ப அந்த உரிச்சொல் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ்லேருந்து வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுனா டெப்த்ங்கிறது இருக்கு. அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃப்ரம் வேர்ப் வினை சொல். வேர்ப்ங்கிறது வினை சொல். ஆக்ட் நடின்னு அர்த்தம். ஆக்ஷன் நடிப்பு. புரொடெக்ட் பாதுகாக்கிறது. இதுல பாதுகாத்தல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். அத பாதுகாப்பு புரொடெக்ஷன் அப்படின்னு ஆகுது. அப்போ இந்த புரொடெக்ட் அப்படிங்கிற வேர்ப்ல இருந்து புரொடெக்ஷன் அப்படிங்கிற அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வருது. அடுத்தது அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃப்ரம் நவுன். நவுன்ல இருந்து வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பெயர் சொல். ஸ்லேவ் என்ன? அடிமை. ஸ்லேவரிங்கிறது அடிமைத்தனம். அப்போ நவுன்ல இருந்து இது வரக்கூடிய அப்ஸ்ட்ராக்ட் நவுனா இருக்கு. அடுத்தது ஆத்தர் உரிமையாளர் அப்படிங்கிறது அர்த்தம். அத்தாரிட்டி அப்படின்னாக்கா உரிமம். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு உரிமம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது அர்த்தப்படுது. இப்படி நமக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் மூலியமாவோ இல்ல வேர்ப் மூலியமாவோ இல்ல நவுன் மூலியமாவோ நமக்கு வரும். அதனால இன்னைக்கு கான்கிரீட் நவுனும் அப்ஸ்ட்ராக்ட் நவுனும் நல்லா தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா மறக்காம லைக் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாக்கா கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோவ உங்களுடைய நண்பர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்ததுனாக்கா, அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க. தேங்க் யூ.